ஸ்ரீராமகிருஷ்ணரின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்திருந்தது. தொண்டை புற்றுநோயின் கடுமையான வலியால் அவர் துடித்துக் கொண்டிருந்தார். அந்த இக்கட்டான சூழலிலும் நரேந்திரரின் பகுத்தறிவு மனம் ஒரு கடைசி சோதனையைச் செய்ய நினைத்தது. இந்த தீவிரமான உடல் வேதனையில் இருக்கும்போது கூட இவர் தன்னை ஒரு அவதார புருஷர் என்று சொல்வாரானால் நான் இவரை உண்மையான அவதாரம் என்று நம்புவேன் என நரேந்திரர் தமக்குள்ளேயே நினைத்துக் கொண்டார். நரேந்திரர் இதை வாயால் சொல்லவில்லை, மனதில் மட்டுமே நினைத்தார். ஆனால் அடுத்த கணமே நரேந்திரரை உற்று பார்த்த ஸ்ரீராமகிருஷ்ணர் மெல்ல தனது வாயைத் திறந்து, அப்பா நரேன், இன்னும் உனக்கு சந்தேகம் தீரவில்லையா? யார் ராமனாக வந்தாரோ, யார் கிருஷ்ணனாக வந்தாரோ அவரே இப்போது இந்த உடலில் ஸ்ரீராமகிருஷ்ணனாக வந்திருக்கிறார். இது வேதாந்த ரீதியிலான வெறும் உணர்வு அல்ல, இதுதான் உண்மை என்று அடித்துக் கூறினார். நரேந்திரர் அப்படியே அதிர்ந்து போனார். தனது மன ஓட்டத்தை அப்படியே பிரதிபலித்த குருவின் ஆற்றலைக் கண்டு அவர் பாதங்களில் விழுந்து வணங்கினார். நாட்கள் நகர்ந்தன. 1886ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நள்ளிரவு முடிந்து 16ஆம் தேதி அதிகாலை பிறந்தது. ஸ்ரீராமகிருஷ்ணர் 3 முறை அம்மா 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 என்று மெல்ல அழைத்துவிட்டு ஆழ்ந்த சமாதி நிலைக்குச் சென்றார். அதுவே அவரது மகா சமாதி. காலை வரை அவர் சமாதி நிலையிலேயே இருப்பதாக சீடர்கள் நம்பினர். ஆனால் மருத்துவர்கள் வந்து சோதித்த பிறகுதான் குருதேவர் மறைந்துவிட்ட செய்தி உறுதியானது. குருவின் மறைவு சீடர்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது. கங்கை கரையில் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. ஸ்ரீராமகிருஷ்ணரின் பூத உடல் மறைந்தாலும் அவர் ஏற்றி வைத்த ஆன்மீக ஜோதி நரேந்திரர் எனும் சுவாமி விவேகானந்தர் மூலம் உலகெங்கும் பரவத் தயாரானது.